3 பருப்பு போட்டு அடை செய்கிறேன் பாருங்கள். என்னென்ன பருப்புனா கொண்டக்கடலை, பச்சை பருப்பு, பெரும்பயிர்னு சொல்லுவாங்க, இல்லை தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க. இந்த 3 பருப்பையும் ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்சு ஈவினிங் டைம் ஆனாலும் அதை மிக்சியில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அப்படியே உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிடணும். அப்படியே அரைச்சிட்டு இது கூட வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் இல்லாமலேயும் சாப்பிட்லாம். இது வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப. ஏன்னா ஃபைபர் இருக்குது, அதனால் மோஷன் பிரச்சனை வராது. ஹெல்த்தி ஃபுட்டு. டயட் இருக்கிறவங்க வந்து இது சாப்பிட்டா பசி எடுக்காது, நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் தனியாக வெங்காயம் போட்டு தாளித்து தனியாக செய்யணும். வெங்காயம் எல்லாமே ஊற்றலாம் தோசை. வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதை தாளித்து ஊற்றிட்டு இது ஊற்றுறோம் பாருங்கள். தோசை நல்லா வதக்கிட்டு மாவில் கொட்டிடணும். கொட்டின பிறகு தோசைகளை வச்சு தோசை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக முறுமுறுன்னு ஆற்று கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வைக்கணும். தோசை ரொம்ப ஓவராக தீ வச்சோன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். இதில் வேறு அரிசிலாம் கலக்கலை, 3 பருப்பு மட்டும்தான். பருப்பு வகை நம்ம சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது பாருங்கள். சில பேர் அரிசி கூட போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க. அரிசி வேணாம் நான் எடுத்துட்டேன் வேணான்ட்டு வந்து பாருங்கள் சூப்பராக. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிருக்கோம் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன்னா 3 பருப்பு போடுறோம்ல, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.